SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. தமிழ் பாடத்தில் 93 மதிப்பெண் பெற்று அசத்திய பிகாரை பூர்வீகமாக கொண்ட மாணவியை பாராட்டிய முதல்வர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை என்று தெரிவித்துள்ளார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ரொம்ப இனிமையான இருக்கும். என் சார்ல ரொம்ப நல்லா சொல்லுவாங்க இந்த திருக்குறளை பார்த்து. திருக்குறளை இவ்வளவு அழகாக கூறும் இந்த பெண் வடமாநிலத்தில் இருந்து தமிழகம் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டவர் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், இவர்தான் சென்னை பொழிச்சலூர் அடுத்த கவுல் பஜாரில் வசித்து வரும் பிகாரை பூர்வீகமாக கொண்ட தனஞ்சய் திவாரி, ரீனாதேவி தம்பதியின் இரண்டாவது மகளான ஜியா குமாரி. அரசு பள்ளியில் கல்வி பயின்று வரும் மாணவி ஜியா குமாரி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 467 மதிப்பெண் பெற்றுள்ளார். குறிப்பாக தமிழ் பாடத்தில் அவர் 93 மதிப்பெண்கள் எடுத்து ஆச்சரியப்படுத்தியுள்ளார். பீகாரைச் சேர்ந்த தனக்கு ஆரம்பத்தில் தமிழ் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் சற்று சிரமமாக இருந்தாலும் ஆசிரியர்கள், சக மாணவர்கள் தனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு தமிழை எளிதாக கற்க உதவியதாக மாணவி ஜியா குமாரி தெரிவித்தார். ஆக்சுவலி தமிழ் கற்றுக்கிறது ஃபர்ஸ்ட் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது. பிகாஸ் என் நேட்டிவ் பிளேஸ் பீகார், என்னுடைய மதர் டங்கே ஹிந்தி தான். பிகாஸ் வீட்டில் எல்லாரும் ஹிந்தியில் தான் பேசுவாங்க. தமிழ் பேசுறது ரொம்ப கம்மியாக இருந்தது, வீட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து தான் எனக்கு தமிழ் மிஸ்ஸெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பிரைமரி ஸ்கூல் HMO, அதுக்கப்புறம் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்பவே ஹெல்ப் இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி வந்து ஃபுல்லாக தமிழே பேசுகிறாங்க, அவங்க கூடயே சேர்ந்து கற்றுக்கிட்டேன் நான். சொசைட்டி, சிப்ளிங்ஸ், என் கலீக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க தமிழ் எப்படி பேசணும், எப்படி சொல்லணும் எல்லார்கிட்டையும். ஜியா குமாரி பயிலும் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவிகள் அவரை பாராட்டி கேக் வெட்டி கொண்டாடினர். ஜியா குமாரி மட்டுமின்றி அவரது 2 சகோதரிகளான ரியா குமாரி, சுப்ரியா குமாரி ஆகியோரும் கவுல் பஜாரில் உள்ள அரசு பள்ளியில்தான் கல்வி பயின்று வருகின்றனர். இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ரியா குமாரி தமிழ் மொழியில் 71 மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளார். மருத்துவராகி மக்கள் சேவை புரிய இருப்பதாக கூறும் மாணவி ஜியா குமாரி, நீட் தேர்வு எழுதுவதற்கு தமிழக அரசு உதவி புரிய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்த நிலையில் தமிழ் பாடத்தில் 93 மதிப்பெண்கள் பெற்று அசத்திய மாணவி ஜியா குமாரியை பாராட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை என தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் சாந்தகுமார். SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.